மாமா, நீங்க எங்க இருக்கீங்க? மாமா, மாமா, மாமா. ஓ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இதோ வரேன். அப்படியே அமுக்கிட வேண்டியதுதான். ஏய் யாரு? தேனே விரி. ஏன் நான் தொடக்கூடாதா? கட்டிக்க போற நான் தொட்டா என்ன தப்பு? ஏய், ஒரு ஆம்பளை நானே அடக்கொடுக்குமா இருக்கிறேன், ஒரு பொம்பளை புள்ள இப்படியா நடந்துக்குவா நீயே? அதனால என்ன? இங்க நம்ம 2 பேர் தானே இருக்கோம். யார் பத்திர போறா? ஏய், சமயம் கிடைச்சா பாயற ஆளு நானும் இல்ல. இந்த மாறனை பத்தி ஊருக்குள்ளார போய் கேட்டுப்பாரு, சொல்லுவாங்க. கேட்டாச்சு கேட்டாச்சு. என்ன கேட்ட? ஆறேன் அந்த விஷயத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொன்னாங்க. அடிங்க. ஏய் நில்ல, ஏய் நில்ல, ஓடாத. ஏய் என்ன சொன்ன? ஏய் நில்ல. ஏய் பிடி பார்க்கலாம். ஏய் நில்லுடி. ஏய் நில்லுடி. ஏய் என்ன சொன்ன? ஒரே ஒரு உமா கொடுக்கன்னு வச்சுக்குவ, 10 மாசத்துல அம்மா ஆயிடுவேன். ஐய, பெரியம்மா 10 தடவை ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. இதை சொல்லத்தான் மாமா வந்தேன். பெரியம்மா ஃபோன் பண்ணாங்களாம்மா? நீங்கள் ஃபோனே எடுக்கலையாம்மா? சின்னம்மாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக உங்களை சீக்கிரமாக வர சொன்னாங்க. சரி நீ போ, நான் பம்பு செட்டில் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிக்கவா போறீங்க? நான் வேணா வந்து சோப் போட்டு விடட்டுமா? ஐயா, சோப் போடுற மூஞ்சி பாரு. சி போடி. சிப்ப. போ. பாப்பாவுக்கு இந்த வருஷம் நம்ம மாப்பிள்ளையை பேசி சரிங்க கல்யாணத்தை முடிச்சு போடணும். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்பா அம்மா 2 பேரும் எந்திரிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியாரு நல்லா இருமா. காலேஜுக்கு போயிட்டு வரேம்மா. சரி. சரிம்மா, போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு வா. சரிங்கப்பா. மாறா ஐயா, பாப்பாவை கோயிலுக்கு கூட்டி போயிட்டு அப்படியே காலேஜில் விட்டு போட்டு வந்துரு. சரிங்கய்யா. சரிங்கம்மா. மாறா, பாப்பாவை பத்திரமா கூட்டி போயிட்டு வந்துரு. போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாமா. வண்டியை நிறுத்து மாறா. என்னங்க சின்னம்மா? இங்க பாரு, நான் உங்ககிட்ட எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் என்னை சின்னம்மான்னு கூப்பிடாதன்னு. ஏமா? நான் உன்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னை மட்டும் நீ ஏமாத்தணும்னு நினச்ச, அவ்வளோதான் பார்த்துக்க. இங்கே பாருங்க சின்னம்மா, இந்த மாதிரிலாம் எங்கிட்ட நடந்துக்காதீங்க. நாங்கள் தொட்டு புலங்காசாதியாக இருந்தாலும் உங்களை வந்து ஒன்றா என்னோட வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான். அந்த நம்பிக்கைக்கு நான் என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. ஊருக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். Hey, oh, wow. Hey, oh, hey, hi, 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 oh, 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 hey, wow, wow. Hey, oh, hey, oh. இவன் அளப்பற தாங்க முடியலையா? ஏய், போய் சேர் எடுத்துட்டு வாடா. நீங்க உட்காருங்க தல.
மாறா, எல்லாரும் வந்துட்டாங்களா? சரி போ. இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவில் வழக்கமாக நடக்கிற சிலம்பாட்டம், கரகாட்டம் இதெல்லாம் நடக்கும். ஊர் பொதுமக்களும் விழா கமிட்டிக்காரங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம ஊர் திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். எல்லாருக்கும் சம்மதமா? பங்காளி, உங்களுக்கு தெரியாதா? இதை நாங்கள் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா? நீங்கள் சொன்னால் சரிதானே. என்னப்பா எப்போ பார்த்தாலும் கரகாட்டம் சிலம்பாட்டம் தானா? ஏன் ஒரு நடன நிகழ்ச்சி, ஒரு ரெக்கார்ட் டான்ஸு இதெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே போடக்கூடாதா? இந்த வருஷம் நடன நிகழ்ச்சி நடந்தாகணும், அதுதான் எங்களுக்கு ஒரு ஆசை. இதெல்லாம் முடியாது. பணியாருன்னு சொல்கிறது அதுதான். ஏன்னா இது நம்ம ஊரோடைய கட்டுப்பாடு. மைனரை ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிற இது நல்லா இல்லை. ஆமையா, எப்போ பார்த்தாலும் ஊருக்குள்ள பிரச்சனையை நான் தான் கொண்டு வரேனா? மற்ற ஊரில் திருவிழானா ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நீங்கள் என்னடானா கரகாட்டம் சிலம்பாட்டம்னு கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷம் எங்கள் இளைஞர் மன்றத்து சார்பாக நடன நிகழ்ச்சி நடத்துகிறோம். கோயில் செலவுல எல்லாம் நடன நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. வரி வாங்குறது கோயில் செலவுக்கு தான். உங்ககிட்ட யாரையா காசு கேட்டா? என்னோட சொந்த செலவில் நடன நிகழ்ச்சி நடத்துறையா? நடன நிகழ்ச்சி போறோம்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் டான்ஸ் போடுவீங்க. கன்றாவெல்லாம் யார் பார்க்கறோம்? இஷ்டம்னா பாரு, கஷ்டம்னா போ. நீங்க பாருங்க மைனரை, உங்களுடைய சௌகரியத்துக்குலாம் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு எல்லாம் நிகழ்ச்சி நடத்துவீங்க, நாங்கள் எங்கள் காசு கொண்டு எந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னா என்ன நியாயம்? மைனரை, ஊருக்குள்ள உன் அட்டகாசம் தாங்க முடியல மைனரை. மைனர் இப்படியே போயிட்டு இருந்தா எங்கே போய் முடியும்னே தெரியல. என்ன பேச வந்தீங்களோ அதை மட்டும் பேசுங்க, தேவையில்லாம் பேச வேண்டாங்க. இங்கே பாரு மைனர், நம்ம ஊருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது. இப்போ அந்த நல்ல பேர் உன்னால் கெட்டு போச்சு. எப்பயும் போல கரகாட்ட சிலம்பாட்டம் மட்டும்தான் நடக்கும். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவும் நடக்காது. நானும் கண்டிப்பாக சொல்கிறேன், நடன நிகழ்ச்சி நடக்கும். உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்குங்க. மைனர், நீ கலாட்டா பண்ணே வந்திருக்கிற, உனக்கிட்ட பேச்சு பிரயோஜனம். சரி, பார்த்துக்கலாம். யாரும் பேசாதீங்க. நம்ம ஊர் கோயில் திருவிழா நல்லபடியாக நடக்கும். மற்ற விஷயங்களை காவல்துறைக்கிட்ட ஒப்படைச்சிடலாம். சம்மதமா? நானும் காவல்துறை கிட்ட பேசுவேன், எனக்கும் சட்டம் தெரியும். வாங்கடா போலாம்.